ஹாய் காய்ஸ் வணக்கம். ஸோ இப்போ ரீசனாக பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை பற்றி தான் நிறைய பேர் ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அப்படி என்ன தான் இருக்குது இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம் அப்படின்னு ஜாயின் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க சொன்ன விஷயத்தில் வந்துட்டு இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ராட்ச் பண்ணுறதன் மூலமாக நமக்கு ஒரு இன்கம் கிடைக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணோடனே எனக்கு ஒரு 9 ரூபீஸ் கிடச்சிருந்தது. அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு கிடைச்சதில் அதில் வந்து 50 பைசா ₹1 அந்த மாதிரி நமக்கு வந்து ஆட் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ ஒரு 10 ரூபீஸ் வந்துட்டு வித்ட்ரால் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஸோ வித்ட்ராலும் பார்த்திங்கன்னா கேஷ் அவுட் அப்படிங்கிறத கொடுத்து வித்ட்ரால் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆப்பில் நம்ம அடுத்து ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு எப்படி செல்ஃபாக ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெகுலராக டெய்லி வந்துட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறதன் மூலமாக உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு கிடைக்கும் அப்படின்னாங்க. பட் ஆனால் அது உண்மை கிடையாது. இதில் வந்துட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஸ்க்ராட்ச் கார்ட்லேயே இப்போ கிட்டத்தட்ட ஒரு 18 ரூபா கிட்ட எனக்கு கிடச்சிருந்தது இல்லைங்களா. ஸோ இது மாதிரி வந்துட்டு நம்ம எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணுறோமோ அதன் மூலமாக ஒவ்வொரு நபர்கிட்ட வந்து நமக்கு ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டு அப்படி வந்துட்டு நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட் வித்ட்ரால் பார்த்திங்கன்னா ஒரு 10 ரூபீஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ செகண்ட் வித்ட்ரால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ₹50 இருந்தால் மட்டும்தான் உங்களால் வித்ட்ரால் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பேமெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ₹50 நீங்கள் மினிமம் வித்ட்ரால் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தது. ஓகே, ஸோ இது வந்து பக்காவாக வந்து பேமெண்ட் நமக்கு கிரெடிட் ஆகுதா அப்படிங்கிறது தெரியல. ஸோ நான் பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா யாருமே வித்ட்ரால் வருது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேர் சொல்லியிருந்தேன். யூடியூப் சேனல்லையும் நான் செக் பண்ணி பார்த்தேன். ஸோ நிறைய பேர் பேமெண்ட் வந்து பக்காவாக வருது அப்படின்னாங்க. பட் எனக்கு பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட 10 ரூபீஸ் வந்து வித்ட்ரால் கொடுத்துருந்தேன். பட் எனக்கு இன்னும் அது வந்து ரீச் ஆகவே இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு திரும்பவும் என்கிட்ட கொஞ்சம் ஸ்க்ராட்ச் கார்டு இருந்தது. ஸோ அதை வச்சுட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ₹50 பக்கமாக ரீச் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் கார்டு வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ண என்னென்னா சம்டைம் 0ன்னு வரும். பட் ஆனால் அது வந்து அந்த ஸ்க்ராட்ச் கார்டு அக்செப்ட் பண்ணிக்காது. ஆனால் மறுபடியும் திரும்ப ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ராட்ச் பண்ணி திரும்ப நமக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுதே தவிர இதில் வரக்கூடிய இன்கம் நமக்கு பக்காவாக வந்துருச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இதுக்காக ஒரு எஃபர்ட்டை போட்டு ரெஃபரல் பண்ணி நமக்கு இதில் கிடைக்கக்கூடிய இன்கம் வந்துட்டு பக்காவாக கிடைக்குதா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபஸ்ட்டு பண்ண 10 ரூபீஸ் வந்துட்டு எனக்கு ரீச் ஆகவே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ₹50 நம்ம ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு ஸ்க்ராட்ச் கார்டாக வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணேன். ஸோ ஃபைனலி பார்த்திங்கன்னா இன்னொரு 3 கார்டு இருக்குது. ஸோ ஒவ்வொருலேயும் பார்த்திங்கன்னா ₹1 தான் க்ரெடிட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ஸோ லாஸ்ட் ஒன். ஸோ இதையும் ஸ்க்ராட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ₹37 ரீச் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸோ ஃபைனலி ₹50 வந்துட்டு ரீச் பண்ணியாச்சு. ஸோ அந்த 10 ரூபீஸ் தான் நமக்கு கிடைக்கல. ஸோ இதாவது க்ரெடிட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணலாம் அப்படின்னு ₹50 வரைக்கும் ரீச் பண்ணிட்டேன். ஸோ ₹50 வந்துட்டு நான் ஒருவேளை இதுக்கு முன்னாடி கொடுத்த யூபிஐ ஐடி வந்துட்டு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருந்தது. ஸோ 10 ரூபீஸ் சக்ஸஸ்ன்னு வந்துருச்சு. பட் ஆனால் பேமெண்ட்டு என்னோடய அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆகலை. வந்தால் ஒன்றும் மெசேஜ் வந்திருக்கும், பேலன்ஸ் செக் பண்ணி பார்த்தா அதுலேயும் க்ரெடிட் ஆகலை. ஸோ அகெயின் வந்துட்டு நம்ம எதுக்கும் வந்துட்டு திரும்ப ஒரு தடவை பேங்க்கோட நேம் வந்து கொடுத்துடலாம். ஸோ பேங்க்கோட நேம் கரெக்டாக கொடுத்துட்டு ஃபோன்பேயில் வந்து வித்ட்ரால் பண்ணுற மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணேன். ஓகே, மொபைல் நம்பரை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். ஸோ கெட் ஓடிபி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா வித்ட்ராவல் ரெக்வெஸ்ட் சென்ட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்க்ராட்ச் கார்டை வந்துட்டு ஸ்க்ராட்ச் பண்ணோன்னே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ₹46 இமீடியட்டாக வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இந்த 46. ஸோ நெக்ஸ்ட்டு வித்ட்ராவல் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ₹100 ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட். ஸோ பேமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ₹50 வந்து வித்ட்ரால் கொடுத்துருக்கேன். வித்ட்ராவல் ரெக்கார்டை எடுத்து பார்த்தோன்னா 10 ரூபீஸும் சக்ஸஸ்ன்னு வந்திருக்கு. பட் அந்த பேமெண்ட்டே எனக்கு க்ரெடிட் ஆகலை. ஸோ அந்த ₹50 வந்துட்டு இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ இதையும் போயிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ நம்ம பேலன்ஸை செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஸோ பேமெண்ட் வந்துட்டு க்ரெடிட் ஆகலை.
ஸோ இதை யூஸ் பண்ணுறது வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஸோ ஓகேங்களா. ஸோ ட்ரை பண்ண வேண்டாம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அது கவலைப்படாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஃப்ரீ நீங்கள் அப்ளிகேஷனில் மீட் பண்ணுவோம். பை.